நியூ ரெஜீம் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இப்போ வருமானம் வந்தால் நீங்கள் எந்த விதமான கணக்கும் காமிக்க வேண்டாம். உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டேன், பிஎஃப் கட்டினேன், இதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். 7.5 வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் இல்லாமல் இருக்கிறது நியூ ரெஜீம். நியூ ரெஜீம் என்பது டாக்குமெண்ட்ஸ் வைத்து கொள்ளாமல் இருப்பதற்கெல்லாம் ஒரு வசதியானது. பட் ஆனால் நியூ ரெஜீம்னால என்ன ஆட்டிடியூடு சேஞ்ச் வரும்னா, இப்போ சேவிங்க்கு என்று எந்த ஊக்கத்தொகையும் வருமான வரியில் இல்லாத காரணத்தினால் நடுத்தர குடும்பங்கள் சேமிப்பு இல்லாமல் போய்விடும். வாடகை ஏறிக்கிட்டே போகும். அதற்கு பிறகு கல்வி கட்டணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகும், மின்சார கட்டணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகும், பெட்ரோல் டீசல் விலை அதிகரிச்சுட்டே போகும், உணவுப் பொருட்கள் விலை அதிகரித்துகிட்டே போகும். அந்த அளவுக்கு வருமானம் உயர்ந்து கொண்டே போகாத பட்சத்தில் அந்த இழப்பு என்பது நம்முடைய வாழ்க்கை தரத்தில் தான் இருக்கும். அது இறங்கி கொண்டே வரும். இன்சூரன்ஸ் போட்டால் அதுலேருந்து மெச்சூராகி வர்ற அமௌண்ட்டுக்கு முழுக்க வரி இல்லைங்கிறதுனால ஒரு குறுகிய கால பாலிசியை போட்டு அதுக்கு ப்ரீமியத்தை அதிகமாக கட்டி அதை சீக்கிரமாகவே ஒரு பணமாக வருமானமாக வரவழைச்சிக்கலாம். அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, ஓவராலாக நம்ம நாட்டில் இப்போ 5.6% வரைக்கும் பணவீக்கம் இருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட பொருள்களுடைய பணவீக்கம் தான். ஆனால் நம்முடைய நுகர்வுப் பொருட்கள் அதை தாண்டி வெளியிலையும் இருக்கலாம். அதனால எப்படியும் ஆண்டுக்கு ஒரு 5லேருந்து 10% விலை உயர்ந்து கொண்டே போகும். பாரமாக தான் இருக்கும், நிச்சயமாக பாரமாக தான் இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார், சமீபத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணப்போ நம்மளுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு டேக்ஸ் ரெஜிமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த டேக்ஸ் ரெஜிம் என்னது சார்? என்னென்ன மாற்றங்கள் உண்டாயிருக்கு? அதாவது டேக்ஸ் ரொம்ப வருஷமாக ஒரே மாதிரி தான் இருந்தது. இன்கம் டேக்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வருமானம் வந்தால் அவங்களுக்கு வருமான வரி, அவங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வருமானம் வந்தாலும் கூட அவங்க செலவழிக்கிற சில விஷயங்களை அனுமதிக்கலாம். அதெல்லாம் நம்ம வருமானமாக எடுத்துக்க வேண்டாம், கழிச்சிடலான்னு சொல்லி டிடக்ஷன்ஸு, சில வருமானத்தை வருமானமாகவே நம்ம கன்சிடர் பண்ண வேணாம்னு எக்ஸம்ஷன்ஸு இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்ததை சமீபத்தில் மாற்றி அவங்க நியூ ரெஜீம் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நியூ ரெஜீமில் நிறைய அந்த வரி விலக்கு பெறுறதுக்காக நிறைய ரெசிப்டெல்லாம் வச்சு கணக்கெல்லாம் கொடுத்து இதெல்லாம் கணக்கு காமிச்சு அவங்க வரி விலக்கு பெறுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால நாங்கள் ஒரு புதிய முறையில் நீங்கள் எந்த வரி விலக்குமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு மற்றவங்கள விட நாங்கள் வருமான வரியை குறைச்சலாக சார்ஜ் பண்ணுறோம். அதுக்கு பேர் நியூ டேக்ஸ் ரெஜீம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உதாரணத்துக்கு 2.5 லட்ச ரூபா வரைக்கும் தான் வரி இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்தால் இப்போ 3 லட்ச ரூபா வரைக்கும் வரி இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் 10 லட்சத்துக்கு மேலே தான் 30% வரி அப்படின்னு பழைய ரெஜிமில் இருக்குன்னா 15 லட்சத்துக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு 30% வரி, மற்றதெல்லாம் குறைவுங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்லாப்லேயும் மாற்றங்கள் பண்ணி கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இப்போ வருமானம் வந்தால் நீங்கள் எந்த விதமான கணக்கும் காமிக்க வேண்டாம், எதில் செலவு பண்ணீங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டேன், பிஎஃப் கட்டினேன், இதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். 7.5 வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் இல்லாமல் இருக்கிறது நியூ ரெஜிம். இது வந்துருச்சு. வந்த பிறகு என்ன சொல்லியிருந்தாங்க, யாரெல்லாம் ஏற்கனவே இந்த மாதிரி வீடு கட்டி கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டி அந்த வட்டிக்கு எக்ஸம்ஷன் கேட்டுக்கிட்ட பாலிசி போட்டுட்டு அதுக்கு எக்ஸம்ஷன் கேட்டுட்டுலாம் இருந்தீங்களோ நீங்கள் மாறணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஓல்டு ரெஜீமில் இருக்கிறதுனா இருக்கலாம், நியூ ரெஜீமுக்கு வர்றதுனா வரலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ February 1, 2024 வாசித்த பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்கன்னா, வர்ற ஏப்ரல் முதல் வருகிற நிதியாண்டில் இனிமேல்ட்டு டீஃபால்ட்டாக நியூ ரெஜீம் தான். அதாவது நீங்கள் தேர்வு செய்தால் தவிர மற்றபடி இயல்பாக உங்களுக்கு நியூ ரெஜீம் தான். நீங்கள் வேணும்னா ஒரு ஃபார்ம் கொடுக்கணுங்கிறாங்க. 10IEA அப்படின்னு ஒரு ஃபார்ம் நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா அல்லது ஆன்லைனில் கொடுத்தீங்கன்னா உங்களை ஓல்டு ரெஜீம்லேயே வச்சுக்குவாங்க. இதெல்லாம் யாருக்கு இந்த ஓல்டு ரெஜீம் நியூ ரெஜீம் அப்படின்னு சொன்னால், பிஸ்னஸ் இன்கம் இருக்கக்கூடாது. இப்போ நான் வேலைக்கு போகிறேன், சம்பளம் வருது, சம்பளம் மட்டும்தான் எனக்கு ஒரு இன்கம் அப்படின்னா அவங்கள பற்றி தான் இந்த பேச்செல்லாம் நியூ ரெஜீமா ஓல்டு ரெஜீமான்னு. பிஸ்னஸ் இன்கமும் வேறு ஏதோ இருக்கவங்க மற்ற இன்கமும் காமிச்சாங்கன்னா நீங்கள் ஓல்டு ரெஜீம்லேயே தான் இருக்கணும், நியூ ரெஜீம் வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி இப்போ ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறவர் சம்பளம்லாம் வருது, இந்த வருஷம் அவருக்கு நிறைய வருமானம் வந்துருச்சு, ஓவர் டைம் பேமெண்ட் இதெல்லாம் வருது, இன்சென்டிவ்லாம். அப்போ அவர் இந்த வருஷம் நியூ ரெஜீம் எடுத்துக்கிட்டாருன்னா அவருக்கு வாய்ப்பு. ஆனால் அடுத்த வருஷம் அவளுக்கு அவ்வளோ இன்கம் இல்லை, கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாம் பண்ணி டேக்ஸை குறைக்கலான்னு பார்க்குறாரு,
அப்படின்னா அவர் ஓல்டு ரெஜிமுக்கு போகலாம். அப்போ இன்னமும் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஓல்டு ரெஜிமோ நியூ ரெஜிமுங்கிறத ஒவ்வொரு ஆண்டுமே மாற்றலாம். அந்த ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எந்த ரெஜிம்னு கூட முடிவு செய்திருக்க வேண்டாம். அந்த ஆண்டு முடிவில் உங்களுக்கு என்ன வருமானம் வந்திருக்கு, என்ன எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம். இதெல்லாம் இன்னமும் கூட இருக்குது. இந்த 21லேருந்து டிஃபால்ட் என்று சொன்னால் கூட மாறுகிற உரிமை இன்னும் எடுக்கப்படவில்லை. நீங்கள் வந்து ஓல்டு ரெஜிமுக்கோ நியூ ரெஜிமுக்கோ மாற்றிக்கலாம். இது ஒரு மாறுதல் பண்ணியிருக்காங்க. இது நியூ ரெஜிம் ஓல்டு ரெஜிம். இது தவிர முன்னாடி வந்து ஓல்டு ரெஜிமுக்கு எக்ஸம்ஷன்ஸ்லாம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நியூ ரெஜிமுக்கு 50,000 ரூபா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் உண்டு. நீங்கள் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பண்ணீங்க, ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா பில்லெல்லாம் கொடுத்து வாங்குகிற ஒரு பழக்கம் இருந்தது. அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு மொத்தமாக ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஓல்டு ரெஜிமில் கொடுத்தாங்க. இப்போ நியூ ரெஜிமுக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு பென்ஷன் வருமானம் வர்றதா இருந்தால் அது உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் 1/3 அதிகபட்சமாக 15,000 வரைக்கும் அதுக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. நியூ ரெஜிம்னாலே எதுக்கும் விலக்கு கிடையாதுன்னு சொன்னது போக இப்போ நியூ ரெஜிமில் இந்த மாதிரி ஒரு 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் 15,000 அதிகபட்சமாக பென்ஷனுக்கும் ஒரு டேக்ஸ் ரிபேட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெனிஃபிட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூ ரெஜிமுக்கு இந்த ஏப்ரல் 1 பொதுவாக வந்து வரி மேலே வரி போடுறதுக்கு பேர் சர்சார்ஜின்னு பேர். வருமான வரி மேலே 5 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்தால் பொதுவாக வருமானம் இருந்தால் அவங்க கட்ட வேண்டிய ஸ்லாப் வந்து 37% வருமான வரி கட்டுற சர்சார்ஜ் இருந்தது. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து வருமான வரியே 1 கோடி ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த வரி மேலே 37%னா இன்னொரு 37 லட்சம் 1.37 கட்டணும். அப்படி இருந்ததை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூ ரெஜிமுக்கு மட்டும் அந்த ஹையஸ்ட் ஸ்லாபை 37லேருந்து 25 குறைச்சிட்டாங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் நியூ ரெஜிமுக்கு பண்ணியிருக்காங்க. ஸ்லாபும் 0 to 3க்கு 0%, 3 to 6க்கு 5, 6 to 9, 9 to 12, 12 to 15 அது மாதிரி 5% ஏறிட்டே வந்து 12 to 15% வரைக்கும் 20% டேக்ஸும், 15 லட்சத்துக்கு மேலே 30% டேக்ஸும் இன்கம் டேக்ஸு, அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி சர்சார்ஜ் இதை போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நியூ ரெஜிம் சம்மந்தமான விஷயங்கள். தனிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்துலையும் ஸ்கீம்ஸ்லையும் என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க சார்? இப்போ இது தவிர என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போது குறிப்பிட்ட இன்சூரன்ஸ் பாலிசிகள் வந்து அதாவது 1 ஏப்ரல் 2023 போன ஏப்ரல்லேருந்து புதுசாக எடுத்த பாலிசிக்கு யாராவது ஒரு வருஷத்துக்கு ப்ரீமியம் மட்டுமே 5 லட்சத்துக்கு மேலே கட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த முதிர்வு காலத்தில் வரக்கூடிய தொகை வருமான வரிக்கு உட்படும் சொல்லிட்டாங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம இன்சூரன்ஸ் போட்டால் அதுலேருந்து மெச்சூராகி வர்ற அமௌண்ட்டுக்கு முழுக்க வரி இல்லைங்கிறதுனால ஒரு குறுகிய கால பாலிசியை போட்டு அதுக்கு ப்ரீமியத்தை அதிகமாக கட்டி அதை வந்து சீக்கிரமாகவே ஒரு பணமாக வருமானமாக வரவழைச்சிக்கலாம் டேக்ஸ் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல, அப்படி நடந்ததுதான் தெரியல. ஆனால் அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, 5 லட்சத்துக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு பாலிசிக்கு நீங்கள் ப்ரீமியம் கட்டுறதா இருந்தால் அதுலேருந்து வரக்கூடிய முதிர்வு தொகைக்கு டேக்ஸ் உண்டு. அது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ரொம்ப நல்ல விஷயம் வந்து ப்ரைவேட் செக்டார் எம்ப்ளாயீஸ்க்கான குட் நியூஸ் வந்து ஒரு எம்ப்ளாயி சர்வீஸில் இருக்கிறாரு, அவருக்கு வந்து ஏர்ன்டு லீவ் இருக்குது. அந்த ஏர்ன்டு லீவை அவர் எடுக்கலாம், பிஎல் அல்லது இஎல் அல்லது சேர்த்து வச்சுக்கிட்டே வரலாம். அவர் ரிட்டையர்மெண்ட்டும் போது அந்த நிறுவனத்துலேருந்து வெளியில் போகிற போது அந்த லீவை அவங்க என்கேஷ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போதைக்கு இருக்கிற சட்டம் வந்து ஓல்டு ரெஜிமுக்கு மட்டும் அதிகபட்சமாக அவங்களுக்கு கூடுதலான தொகை வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் உண்டு. லீவை என்கேஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா சிலருக்கெல்லாம் வந்து அது சில லட்சங்களில் வரும், 20 லட்சம் 30 லட்சம்லாம் வரும். 300 நாள் வந்து லிமிட் இருக்கிற சில நிறுவனங்கள்லாம் இருக்குது, பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள்லாம். இப்போது அரசு நிறுவனம் பப்ளிக் செக்டாருக்கு மட்டும் இருக்கிறத இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரைவேட்டுக்கு இப்போ 3 லட்சம் தான் அதிகபட்ச தொகைக்கு டேக்ஸ் இல்லைன்னு இருந்தது லீவ் என்கேஷ்மெண்ட்டு. இப்போ ஒன் ஷாட் அதை தூக்கி 25 லட்சம் வரைக்கும் கிடையாதுன்ட்டாங்க. அதனால் ப்ரைவேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க லீவை அவைல் பண்ணிக்காமல் அக்யூமுலேட் பண்ணிவிட்டு அவங்க அதை என்கேஷ் பண்ணுற போது அவங்க என்கேஷ்மெண்ட்டுக்கு வரி விலக்கு 25 லட்சம் வரைக்கும் கிடையாதுன்னு மாற்றிருக்காங்க. இதுவும் இந்த 1/4லேருந்து உள்ளே வருது. பல்வேறு ஸ்கீம்ஸில் கொண்டு வரப்பட்ட மாற்றங்களை பற்றி நல்லா தெளிவாக சொன்னீங்க. அதை தொடர்ந்து பிஎஃப்பில் வந்து ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கல்ல சார், அது என்ன சார்? அந்த இபிஎஃப்ஓ ரூல்ஸில் ஒரு சேஞ்ச் பார்த்தேன். அந்த சேஞ்ச் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு ஊழியர் அந்த நிறுவனத்தில் பிஎஃப்க்கு பணம் கட்டிகிட்டு இருக்காரு. அவர் அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அப்போ அவர் பழைய எம்ப்ளாயர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அதில் நான் இந்த புது கம்பெனி ஜாயின் பண்ணியிருக்கேன், இந்த கம்பெனியில் இது என்னுடைய பிஎஃப் நம்பர்,
அல்லது இந்த பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் இந்த மாதிரி எதையாவது கொடுக்கணும். அப்படி இருக்கிறது இப்போ மாற்றிருக்காங்க. என்னென்னா, ஒரு எம்ப்ளாயர்ட்டேருந்து இன்னொரு எம்ப்ளாயர்கிட்ட போனால் ஆட்டோமேட்டிக்காக புது எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் தகவல் கொடுத்த உடனே பழைய எம்ப்ளாயர்கிட்டேருந்து உங்களுடைய பணம் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்போது நம்ம ஏற்கனவே எந்த வேலையை விட்டுட்டு வர்றோமோ அந்த நிறுவன முதலாளி ஒரு தொந்தரவு செய்ய நினைத்தால் கூட செய்ய முடியாது. ஒரு ஊழியர் வேலை மாறினாலும் அவருடைய பிஎஃப் அவர் முயற்சி எடுக்காமலே புதிய நிறுவனத்திற்கு வந்துடுங்கிற ஒரு மாற்றம் கொண்டு வரும். சார், தொடர்ச்சியாக பார்த்தோன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியை இந்த நியூ ரெஜிம் எப்படி சார் பாதிப்பை ஏற்படுத்தும்? அதாவது இது பல முறை சொல்லியிருக்கோம். கிடைக்கிற ஃபோரம்களில் ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்டே கூட ஒரு முறை நேரடியாக ஒரு கூட்டத்தில் சொல்ல வாய்ப்பு இருந்தது. நியூ ரெஜிம் என்பது ஒரு கணக்கு போடுறதுக்கு கட்டுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் வைத்து கொள்ளாமல் இருப்பதற்கெல்லாம் ஒரு வசதியானது, ஈஸி. பட் ஆனால் நியூ ரெஜிம்னால் என்ன ஆட்டிடியூடு சேஞ்ச் வரும்னா, எனக்கு எந்த விதமான வரி விலக்கும் தேவையில்லை, அதனால் நான் இனிமேல்ட்டு ஒரு காப்பீடு எடுக்க வேண்டாம், நான் சேமிக்க வேண்டாம், எந்த ஸ்கீமுக்கும் நான் போக வேண்டாம், வீடு கூட வேண்டாம். அப்படிங்கிற பொழுது அவங்க கையில் இருக்கிற பணத்தை முழுவதுமாக செலவழிக்கிறதுக்கு தூண்டப்படுவார்கள், செலவழித்து விடுவார்கள். அது தவிர கடன் வாங்குகிற வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ தப்பித்தவரி எங்கேயாவது ஒரு சிக்கலில் மாட்டுற போது அவங்கக்கிட்ட சேமிப்பே இருக்காது. இப்போ ஓல்டு ஜிம்லேயே இருக்கவங்கள்ட்ட அவங்க கட்டிக்கிட்டே ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வச்சு ஒரு அடமானம் வைக்கலாம். அவங்க வாழ்க்கைக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும். பிஎஃப்லேருந்து பணத்தை எடுக்காமல் பிஎஃப் கட்டி அதுக்கு ஒரு டேக்ஸ் எக்ஸம்ஷன், அந்த இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் கூட 2.5 லட்சத்துக்கு ஒரு வருஷத்துக்கு உண்டு. அதை வச்சுக்கிறதுனால, அதே மாதிரி வீடு கட்டுறதுனால பல பெனிஃபிட்ஸுக்காக சேவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ சேவிங்க்கு என்று எந்த ஊக்கத்தொகையும் வருமான வரியில் இல்லாத காரணத்தினால் நடுத்தர குடும்பங்கள் சேமிப்பு இல்லாமல் போய்விடும். நடுத்தர குடும்பங்களை நம்ம இப்போ ஒரு குறிப்பாக எடுக்கிறோம் அப்படின்னா, என்ன மாதிரியான பொருட்கள்லாம் அவங்க விலையேற்றங்கள் ஏறி இருக்கிறதுனால நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவாங்க சார்? வாடகை ஏறிக்கிட்டே போகும் பேசிக்காக. அதற்கு பிறகு கல்வி கட்டணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகும், மின்சார கட்டணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகும், பெட்ரோல் டீசல் விலை அதிகரிச்சுட்டே போகும், உணவுப் பொருட்கள் விலை அதிகரித்துகிட்டே போகும். இப்போ அதிகரித்து கொண்டே போகாதது என்ன? ஒரு டேட்டா காஸ்ட் வேணால் குறையலாம், இன்னும் கொஞ்சம் புது புது ஸ்கீம்ஸில் ஆப்ஸில் போட்டு எதையாவது நாம் இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம். அதெல்லாம் அவ்வளோ அவசியம் இல்லை. அதனால் ஓவராலாக நம்ம நாட்டில் இப்போ 5.6% வரைக்கும் பணவீக்கம் இருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட பொருள்களுடைய பணவீக்கம்தான். ஆனால் நம்முடைய நுகர்வுப் பொருட்கள் அதை தாண்டி வெளியிலையும் இருக்கலாம். அதனால் எப்படியும் ஆண்டுக்கு ஒரு 5லேருந்து 10% விலை உயர்ந்து கொண்டே போகும். அந்த அளவுக்கு வருமானம் உயர்ந்து கொண்டே போகாத பட்சத்தில் அந்த இழப்பு என்பது நம்முடைய வாழ்க்கை தரத்தில் தான் இருக்கும். அது இறங்கி கொண்டே வரும். அதனால் நமக்கு அதிகமான செலவு இல்லாத ஒரு திருமணமாகாத காலகட்டத்தில், சம்பாதிக்க ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் பணத்தை கொஞ்சம் சேமித்து வைத்து கொண்டு விட்டால், அந்த பணத்தையும் நமக்காக சம்பாதிக்க வச்சிட்ட போது நமக்கு பற்றாக்குறை வருகிற காலகட்டத்தில் இது செகண்ட் ஹேண்டாக சப்போர்ட்டுக்கு வரும் நம்மளுடைய சேமிப்பு. அதனால் இதை ஒரு சேவிங்ஸ் பிளான் மூலமாக தான் இதை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். இந்த விலையேற்றங்கள்லாம் புது நியூ ரெஜிமாக இருக்கட்டும், ஸ்கீம்ஸ் மாற்றங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நடுத்தர மக்களுக்கு இன்னும் பாரமாக தானே சார் இருக்கும்? பாரமாக தான் இருக்கும், நிச்சயமாக பாரமாக தான் இருக்கும். ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, இன்றைக்கு ஒரு சித்தாந்தமே மாறுது. ஒரு சொந்த வீடு வேண்டாம், வட்டிக்கு வாங்கி ஒரு சொந்த வீடு கடன் வாங்கி கட்டுவது என்பது தேவையில்லை, இன்றைக்கே நிம்மதியாக சந்தோஷமாக இருந்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சித்தாந்தம் வர்றபோது இந்த நியூ ரெஜிம் அதுக்கு ஏற்றாற் போல் இருக்கிறது. இந்த சித்தாந்தத்தையே நாம் மாற்ற வேண்டும். ஓல்டு ரெஜிம் இன்னும் போயிடலை, இன்னமும் ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவதையும் கொண்டாந்து வச்சுட்டாங்க, நீ இதை வேணால் சாப்பிடு, அதை வேணால் சாப்பிடுன்னு. அந்த ஆப்ஷனே இல்லாத போது ஒழுங்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தான் மனுஷன். இப்போ அவனுக்கு சுவையாக இருக்குது, ஆனால் ஹெல்த்தான்னு தெரியாதா அப்படிங்கிறதையும் வைக்கிற போது அவன் சுவையை நோக்கி தான் தள்ளப்படுறான். அதனால் ஒரு பெரிய மனிதர்கள் போல, பெற்றோர் போல இந்த வாய்ப்புகளை கொடுக்காமல் இருப்பது தான் சரி, ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கின்றன.